இது வந்து 12 ஜனவரி வெள்ளிக்கிழமை காலையில். உருளைக்கிழங்கு கொஞ்சம் நிறையவே இருந்தது. அதனால் ஸ்நாக்ஸுக்கு வந்து இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஃப்ரோசன் பண்ணி வைக்கிறதுலாம் கிடையாது. அப்போவே இன்ஸ்டண்ட்டாக வந்து அதை ரெடி பண்ணி அப்போயே வந்து பொரிச்சு கொடுத்துருவேன். நல்ல சூடான ஒரு தண்ணியில் வந்து வெட்டி வச்ச உருளைக்கிழங்கை போட்டுட்டு அதை வந்து காய வச்சுட்டு அது காயிற நேரத்தை வந்து சட்னி அரைச்சிடலாம். பீக்கங்காய் தோல் வந்து இருந்தது. அதனால் சட்னி வந்து அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். தோசைக்கு அப்படிலாம் சாதத்தில் பிரட்டி போட்டு சாப்பிட்லாம், இல்லைனா குழம்பு கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி. கொஞ்சம் உருளைக்கிழங்கு வந்து காஞ்சிருச்சு. அது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் போட்டு பிரட்டிட்டு அப்படியே எடுத்து நான் எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துருவேன். ரெடி பண்ண ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட் மேலே வந்து கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் மட்டும் தூணா போதும். இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே குயிக்காக ஈஸியாக வந்து பண்ணிடலாம். செகண்ட் ஃப்ளோருக்கு அந்த செல்ஃபுக்கான க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா அதிலலாம் பயங்கரமான டஸ்ட் இருக்கும். நம்ம துணியெலாம் வச்சு எடுக்க முடியாது. அதனால் ஃபுல்லாக வேக்கம் போட்டு எடுத்துகிட்டு கீழே இனிமேல் மாப்போட வேண்டிய வேலை மட்டும்தான் மிச்சம். 90s கிட்டோட ரொம்ப ஃபேவரட்டான இந்த மிட்டாய் வந்து பார்த்தோன்னே வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போல்லாம் 50 காசு கொடுத்தாலே பெரிய மிட்டாய் வந்து தருவாங்க. இப்போ நான் ₹1 கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதோட சைஸும் சரி, அதோட டேஸ்ட்டும் சரி கொஞ்சமே குறைஞ்சிட்ட மாதிரி இருந்தது.